ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறேன். ஓகேவா, சண்டே ஸ்பெஷல். அந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. புரியுதா? ஆனியன் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. வெறும் ஆயில் வந்து 200 கிராம்ஸும் ஆனியன் ஒரு 400 கிராம்ஸ் போட்டிருக்கேன். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே, கொத்தமல்லியும் மின்ட்டும் இருக்குது, ரெண்டுமே போடலாம். ஓகே, கொத்தமல்லியும் புதினாவும் போட்டாச்சு. கொத்தமல்லி புதினா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கையோடு என்ன பண்ணலாம்? இது போட்டுடலாம், மிளகாத்தூள் சேர்த்துலாம். அப்போ தான் வந்து கலர் தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, இப்போ வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டாச்சு. கலர் பார்த்தீங்களா எப்படி? நம்ம கலர் பவுடரே சேர்க்க தேவையில்ல, காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டாலே போதும். அந்த எண்ணெயில் போட்டாலே அந்த கலர் வந்துடும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்லேயே அரைச்சது, அவ்வளோதான், அது சேர்த்தாச்சு. நம்ம வீட்டில் அரைச்சி போட்டால் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். கடையில் தான் போட்டால் நல்லா இருக்காது. சரி, அது என்ன பண்ணலாம்? பச்சை மிளகா ஒரு 4, தக்காளி இருக்குது, ஒரு 200 கிராம்ஸ் தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. அதனால் அது அப்படியே சேர்த்துடலாம். ஓகே, 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 போட்டு கலர் சூப்பராக இருக்கும், பிரியாணி கலர். உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா தக்காளி கொஞ்சம் வெந்துடும். இந்த கீழே அடி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இப்போ என்ன பண்ணணும், தயிர் சேர்க்கணும். ஒரு 200 கிராம் தயிர் சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாகிடும். தயிர் சேர்த்த உடனே அந்த கிரேவி பார்த்தீங்களா எப்படி வந்துச்சு? கிரேவி கலர் ஆகும், அதுதாங்க தயிர் சேர்க்குறது. அது இல்லாமல் கீழே ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தனியாக வந்துடும். அப்படியே கீழே அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே தயிர் என்ன பண்ணும், மசாலாவோடு சேர்த்துரும். அதுக்காக தான் தயிர் இப்போ சேர்க்குறது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. மசாலா பார்த்தீங்களா, புகை ரொம்ப அடிக்குது, நிற்கவே முடியல இங்கே, அவ்வளோ அனலாக இருக்குது. இப்போ பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வெந்து பக்கா வச்சு சிக்கன் போட்டுடலாமா? சரிங்க, சிக்கன் போடலாம். ஐயோ, சிக்கன் கரண்டியை வச்சுட்டே போடுங்க, ஏன்னா எண்ணெய் நம்ம மேலே போட்டுரும். சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டு தம் போட்டுற வேண்டியதான். ஆனால் சிம்பிளாக செஞ்சிடலாம், குக்கரில் தானே செய்கிறோம், அதனால் சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ அரிசி வந்து இந்த டம்ளர் தான் எடுத்த அளவு, என்ன 1க்கு 1.5 வாங்க கூட. இப்போ இந்த டம்ளரில் ஓகே 3 அரிசி 3 டம்ளர் போட்டிருக்கேன். அப்போ எவ்வளோ தண்ணி? 4.5 ஊற்றணும். ஒன்றுக்கு 1.5, அப்போ எவ்வளோ? 3க்கு 3 டம்ளர் 3 ஊற்றியாச்சு. இன்னும் 1 4, இன்னும் 1 ஆஃப் தான் போதும். ஓகே, 4.5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. ஓகேவா, 3க்கு 4.5 தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கிளாஸ் அரிசி போட்டதுனால பாஸ்மதி ரைஸு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டேன், சிம்மை அடுப்பு ஸ்பீடாக வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா இது ஹீட் ஆகட்டும். உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசியை போட்டு தம் போட வேண்டியது தான். எனக்கு குக்கரில் பண்ணி பழக்கம் இல்லை, எனக்கு ஈஸியாக எனக்கு குக்கரில் எனக்கு செய்ய வாட்டமே இல்லை செய்கிறதுக்கு. அதெல்லாம் டபராவில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி போட்டாச்சு.
ஓகேவா. அரிசி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை. 2 தண்ணி கழுவிட்டு 3ஆவது தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா போட்டாச்சு. கரெக்டாக சென்டரில் போடுங்க. அரிசியை போட்டு உடையாமல் லைட்டாக இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக பண்ணணும், அப்படி தான் அரிசி உடையாது. உப்பு காரெலாம் செக் பண்ணிட்டேன், பக்காவாக இருக்குது. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, எப்போவுமே ஒரு மீடியமாக வச்சுக்கலாம். ரொம்ப இதுவாக வச்சுருக்கேன். கலர் நல்லா வந்துச்சு, பிரியாணி கலர் சூப்பராக இருக்குது. அப்போ தான் நல்லா கொதிக்குது, தம் போட்டுற வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக குக்கர் தந்தாச்சு. பிரியாணி எப்படி வந்ததுன்னு பார்த்துடலாம். மேலே இருக்கிற ரைஸ்லாம் இப்படி போட்டு வச்சுட்டா கொஞ்சம் இதுவாகிடும், என்ன சொல்கிறது, மேலே கொஞ்சம் வேறு வேறையாக இருக்கும், அது அப்படியே திருப்பி தம் ஆகிடும் அந்த ஹீட்லேயே. நல்லா வந்துருக்கு பிரியாணி, பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு இந்த குக்கரில் செய்கிறத விட டபராவில் செஞ்சு சாப்பிட்ற பிரியாணியே டேஸ்ட்டு தான். அது ஸ்லோவாக குக் ஆகும்ல, அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது. கறி அப்படியே தனியாக எலும்புலேருந்து தனியாக வந்துச்சு கறி. 1/2 அன் ஹவர் தான் ஆச்சு இந்த பிரியாணி செய்யறதுக்கு.